ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் ஸ்டூடெண்ட். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக டிஎன்பிஎஸ்சி எப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டவணையை வந்து மாற்றி அனுப்பியிருக்காங்க. என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ் மாற்றியிருக்காங்க. அது ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. நம்ம இதே இந்த குரூப் 4 படிக்கும்பொழுது அந்த சீக்வன்ஸ்லேயே படிச்சிட்டோம் அப்படின்னா குரூப் 2 ஈஸியாக பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கே இருக்குங்க. உங்களுக்கு இருக்காதா? நிச்சயமாக இருக்கணும். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் தான் இன்டர்வியூ போஸ்ட்டும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் ஒரே தேர்வாக வச்சுருந்தாங்க. அது எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்லாம் போய் அதுக்கான பரிசீலனையில் நடத்தியிருந்தாங்க. அதில் இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மெயின் இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே எழுதுகிற மாதிரி ப்ளீம்ஸ் எழுத போகிறோம். மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இன்டர்வியூ போஸ்ட் இருக்க போகுது. ஆனால் அதில் நேர்முக தேர்வு கிடையவே கிடையாது. எல்லாமே எக்ஸாம் எழுதி அதில் வாங்குகிற மார்க்கோட அடிப்படையில் மட்டும்தான் நமக்கு எக்ஸாம் இருக்க போகுது. அது பிரகாரம் தான் போஸ்டிங்கும் போட போகிறாங்க. அதே நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ் எழுதுவோம். அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு 2 எக்ஸாம் எழுத போகிறோம். ஒன்று டிஸ்கிரிப்டிவ், அதாவது தகுதி தேர்வு, தமிழ் தகுதி தேர்வு மட்டும்தான் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுவோம். மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸும் மேக்ஸ் இதை ஆப்ஜெக்டிவ் டைப்பில் எழுத போகிறோம். அதுதான் இன்றைக்கான நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 2 எக்ஸாம் தேவையில்லை. ஒரு எக்ஸாமே இருந்திருந்தால் காலதாமதம் கம்மிப்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. மேபி இதுவுமே ஃப்யூச்சரில் கன்சிடர் பண்ணப்படும். இருந்தாலும் இப்போ இருக்க நாட்களை நம்ம பொன்னான நாட்களை நினச்சி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு போஸ்ட்டை கையில் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடலாம். நான் 2020 எனக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். பட் அது கோவிட் அதில் பயங்கர கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 2024 கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். என்னோட சேர்ந்து படிக்கலாம். தேங்க்யூ.